Class 10, Unit 8, Exercise 8.3, Question number 5. At a feet, cards bearing numbers 1 to 1000. ஓகேவா, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த பாக்ஸில் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸில் நம்பர் வந்து 1 to 1000 வரைக்கும் எழுதியிருக்கு. ஓகேவா, ஒன் நம்பர் ஆன் ஒன் கார்டு, ஒரு கார்டில் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஆர் புட் இன் அ பாக்ஸ், ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஈச் பிளேயர், இது ஒரு கேம். ஓகேவா, ஸோ ஈச் பிளேயர் செலக்ட் ஒன் கார்டு அட் ரேண்டம். ஒவ்வொரு பிளேயரும் ஒரு கார்டு தான் செலக்ட் பண்ணணும். அண்ட் தட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. அதாவது ஒரு கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு கார்டை வந்து போடக்கூடாது. ஓகே, ஒரு தடவை ஒரு கார்டு எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அதே கார்டை அந்த பாக்ஸ்குள்ளே போடணும். எடுத்த கார்டை திரும்ப அதுக்குள்ளே போடக்கூடாது. இஃப் த செலக்டட் கார்டு ஹேஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500, த பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ். யார் வந்து இந்த கேமில் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எடுக்கிற கார்டு வந்து என்ன நம்பர் இருக்கணும் அப்படின்னா, ஸ்கொயர் நம்பராக இருக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அண்ட் தென் கிரேட்டர் தென் 500 இருக்கணும். 500க்கு மேலே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துச்சுன்னா, அவங்க எடுக்கிற கார்டில் 500க்கு மேலே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்துச்சுன்னா அவங்க தான் அந்த கேமோட வின்னர். ஓகேவா, பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ். வின்னர் கிடையாது, அந்த கேமில் அவங்க ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராபர்ட்டி தட் த ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ்? இதில் வந்து அவங்க கொஷினே வந்து இது வரைக்கும் வந்து அவங்க சொன்னது எல்லாமே அந்த கேமோட ரூல். ஓகேவா, இப்போ தான் அவங்க கொஷினுக்கு வராங்க. த ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் எ ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறாருன்னா அப்போ கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுத்திருப்பார். ஓகேவா, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? த செகண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டினா அவருக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். த செகண்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ் இஃப் த ஃபர்ஸ்ட் ஹேஸ் ஒன். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து வின் பண்ணிட்டார்னா அப்போ செகண்ட் பிளேயருக்கான சான்சஸ் என்ன, அவர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே.